தூத்துக்குடி இளைஞர் மரணம் வழக்கில் மாஜிஸ்ட்ரேட்டிடம் இளைஞரின் தாய் பரபரப்பு புகாரை அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கிட கேட்கலாம். விஜயகாந்த் வணக்கம். அவரது தாய் அளித்திருக்கும் புகார்ல என்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு, முழு விவரங்களையும் சொல்லுங்க. வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி அமதாநகர் பகுதியை சேர்ந்த அருணாச்சலம் என்ற இளைஞர் கடந்த 17ஆம் தேதி சட்டவிரோதமாக மது விற்றதாக போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இளைஞர் மயக்கம் அடைந்ததாக கூறி மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் கூறப்படும் நிலையில் இந்த விவகாரம் இளைஞர் உயிரிழந்த விவகாரம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் தான் காவலர்கள் தாக்கி அந்த இளைஞர் உயிரிழந்ததாக அந்த உறவினர்கள் தரப்பில் பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவர்கள் முன்னிலையில் கொண்டு வரப்பட்டது. நேற்று நேர கால தாமதம் காரணமாக அவர் உறவில் இரவில் நேரம் பண்ணக்கூடாது, அதனால் காலையில் உடல் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இன்று காலை 3 மருத்துவர்களும் ஒரு குற்றவியல் நடுவர் நீதிபதி முன்னிலையிலும் இந்த உடல் கூராய்வு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இங்க இருக்கக்கூடிய அந்த நடுவர் நீதிபதியிடம் அந்த உயிரிழந்த அருணாச்சலத்தின் பெற்றோர்கள் ஒரு புகார் மனுவை அளித்துள்ளனர். அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டது என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் உயிரிழக்கும் போது அந்த சம்பவம், அதாவது கைது செய்யப்பட்டு அழைக்கப்பட்ட சென்ற போது காவல் நிலையம் மயங்கி வளர்ந்ததாகவும் காவலர்கள் தாக்கியதால் தான் அவர் மயங்கி வளர்ந்ததாகவும், மேலும் அவரை எங்களிடம் கூறாமலே அவசரமாகவும் மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் பின்னர் இவர்கள் போய் சென்று பார்த்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த காவலர் அங்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போதே தனது மகனுக்கு கை, கால் மற்றும் வாயில் காயங்கள் இருந்ததாகவும் ரத்தம் வந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அந்த உயிரிழந்த வாலிபரை அவர் வாக்குமூலமும் வீடியோ வாக்குமூலமும் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் வைத்துதான் அந்த மனு அந்த நீதிபதியிடம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த இதற்கு ஒரு 3 காவலர்கள் காரணம், அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி விஜயகாந்த். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.